என்னோட நண்பனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனால் எதிரியாக இருக்கிறதுக்கு தகுதி வேணும். நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். நம்ம லவ் பண்ணதை இப்போதைக்கு எஸ்ஐக்கிட்ட மட்டும் சொல்லுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அரவிந்த் நாட போமா? பார்ப்போம்டா. கனவு வரான்டா. ஏய் இங்கே வாடா. எங்கடா போகிறீங்க? ஏய் நீ வாடா. எங்கடா? வா, என் வீட்டு முடியே போய்ட்டு வருவோம். சரி இருங்கடா வரேன். இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ யார்ட்டையும் சொல்லாதடா. சரி மாப்பிள. இவங்க எங்கடா போகிறாங்க? தெரியலடா. எங்கடா போகிறோம்? டேய் நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்டா, இப்போ அவளை பார்க்க தான்டா போகிறோம். சரிடா. நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணிட்டேன்டா. சரி. எடுக்கவே இல்லை. எங்கே போனான்னு தெரியல. அதான் உன்டா கேட்கேன். அது எங்கடா போனா? எங்கேயாச்சும் ஊர் சுத்த வைப்பான்டா. ஊர் சுற்றெல்லாம் போகலாடா, வீட்டில் ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருந்தேன்டா. நம்ம ஃபேஸ்புக்கில் பிள்ளைய கடை ஓட்டுக்கிறியா? ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன்டா. நல்ல ஃப்ரெண்டு கூட பேசுனேன். முனி கனவை பற்றியாடா? நான் தானே பார்க்கல. அவன் எங்கே வாரான், வந்தாலும் இருக்க மாட்டேங்கான். வாரான், ஒரு நிமிஷம் இருக்கான், பேர் தான். என்னடா நீங்கள் ஒன்று சுற்றிருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்கள் எப்படா சுற்றணும்? அன்னைக்கு நீங்கள் கனவு தானே நம்மளாம் பேசிக்கிட்டு போனோட கூட்டு போனீங்க. ஆமாடா, அவன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான்டா. உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னான், இனிமேல் சொல்லுவான். எப்போ கல்யாணம் முடிஞ்சு சொல்லுவான் அவன்? தெரியலடா, இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னான்டா. லவ்வா? என்னடா லவ் வாங்கிய? லவ் தான்டா. நம்ம சொல்லவே இல்லை. எனக்கா வந்து சீட்டை கேளுங்கடா. என்னடா? ஆமாடா, எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான்டா சொன்னான். ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னேன். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் தான். இப்போ மட்டும் கேளுங்கடா. கூட்டிகிட்டு விட மட்டும் அவன் வேணும் இவன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி விட, வரட்டும், பார்த்துக்குறோம் விடு. இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு, நீ செல்ல நோண்டிக்கிறடா. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள. எசையங்களா? அவன் யாரு கூட காலைல பைக்கில் போனான்டா, தெரியல. ஏன்னா ஃபோன் போட்டு பாரு ப்ரோ, நீ ஃபோன் போடுறா. என் செல்ல பேலன்ஸ் இல்லை. முனி நீ போடு. இங்கே போடுறேன். ஹலோ சிங்கி, என்னடா? எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? தலைவலிடா. சரி, எப்போ வருவ? சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடுவேன்டா. சரிடா, வந்தேன் நம்ம இருக்கிறதுக்கு வந்துடு, சீக்கிரமாக வந்துடு. சரிடா. சரி, போன வச்சிருந்தேன். வச்சிரு. எங்கே இருக்கானண்டா? ஹாஸ்பிட்டலில். என்னடா சொல்கிற? தலைவலி தானா? சரிடா, எஸ்ஐ எப்போ வருவான்? 4 மணிக்கு வந்துடுவேண்ணா. செல்லணுன்னா கேட்கானாடா. தலைவலி தலைவலி இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். கனகங்கடா? தெரியலடா, நேற்று கடை போயிருந்தேன், பார்த்து பார்க்காம நீ போயிட்டான். சரி விடுறா, பார்த்துக்கணும்டா. பேசிக்கு இந்த வண்டாடா. என்னடா சீக்கிரமாக வந்துட்டேன்? ஆமாடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இதுதான் உங்கள் ஊரில் 4 மணி போல். சரி, தலைவலி எப்படா இருக்கு? பரவாயில்லடா. என்னடா எஸ்ஐ கண்டிப்பாக போட சொன்னாங்களா? எஸ்ஐக்கு கண்டிப்பாக போட சொன்னாங்களாடா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. எஸ்ஐ கண்டிப்பாக போட்டு அப்படின்னு நினச்சி பாருங்கடா. இல்லை கலாய்க்காங்கடா. எஸ்ஐக்கு 2 நாள் கழிச்சு லவ்வர்ஸ் டே வருது, ட்ரீட் வைடா. நான் எங்கடா லவ் பண்ணுறேன்? அவன் கூட லவ் பண்ணா? சரி லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட வேண்டியதாடா. சொல்லிவிட வேண்டியது என்ன செய்ய?
சரி ஒன்று நம்ம கலாட்டா எடுக்க போண்டா அது நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம அவனை வாங்கி கொடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறான். சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புவோம். ஏங்க யாரும் உட்காந்துருக்காங்கடா? எங்கடா? அந்தாண்ட உட்காந்துருக்காங்க. வாங்கடா யாருன்னு பார்ப்போம்டா. கனகு தான்டா உட்காந்துருக்கான். கனகு கனகு இல்லை தண்ணி எடுத்துடா. இந்தடா தண்ணியை தொழிடா. எந்திரடே தண்ணியை குறாளே இந்தடா குறா தண்ணிய. எதுக்கிட்ட எனக்கு வந்திருக்க? சும்மா தான்டா வந்து உட்காந்துருக்கேன். சும்மாண்ணா? சும்மாதான். வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சாம்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு? ஒன்றுமே இல்லைடா. இப்போ அவன் ஏதோ சொன்னா? என்ன சொன்னான்? லவ் பண்ணுறேன்னு ஏதோ சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதாக இருந்தாலும் சொல்கிறா. சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா. எதாக இருந்தாலும் சொல்கிறா. ஆமாடா, நான் லவ் பண்ணேன்டா. லவ் பண்ணால் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானடா? அப்போ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ பிடிக்கலன்ட்டு போயிட்டா. பிடிக்கலன்ட்டு போயிட்டா. பிடிக்கலன்னு போயிட்டாளா? ஆமாடா. இது தாண்டா என்றைக்குமே லவ்வாக பெருசாக நினைக்கக்கூடாதுடா. நட்பு தாண்டா பெருசுன்னு நினைக்கணும். எங்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை சொன்னியாடா? விடுறாமாப்ல. வேறு என்னடா செய்ய சொல்லுத? இதை விட்டுட்டு படிப்பை பார்க்க வேண்டியதானடா? சரி விடுங்க, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசாதீங்க. நில்றா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான்டா. விடுமாப்பிள்ள பார்த்துக்கிடுவோம். ஒரு பொம்பளை பிள்ளையால் நம்ம இப்போ இத்தனை வருஷம் பழகின நட்பை விட்டுட்டு போகிறான். ஒரு பொம்பளை பிள்ளையாண்டா நம்ம நட்பு பிரியுது. பொம்பளைங்களையும் தப்பாக சொல்ல முடியாதுடா. ஒரு சில பேர் தாண்டா இப்படி இருக்காங்க. நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்கடா. இருந்தாலும் நம்மகிட்ட எப்பயும் போல் பேசிட்டு போக வேண்டியதுனாடா. விட்றா, அதுதான் பிரச்சனை இருக்கான்னு தெரியுதுல. பிறகுடா பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பார்த்துக்கிட்டோம்டா. விட்றா. நல்ல வேற வலிக்கு. இசைக்கு இவன் எப்படி வந்திருக்கான் தெரிலடா. என்னடா செய்யுது? தலை வலிக்குடா. தலை வலிக்கா? ஆஸ்பத்திரி போனியா? போயிட்டு வந்த பிறகு வலிக்குடா. அதான் அன்னைக்கே சொன்னேன் செல்ல நோண்டாடான்னு. கேட்டியாடா? செல்ல நோண்டாதடா. இனிமேல் எனக்கு இந்த செல்லே தேவையில்லடா. செல்லாம் தூக்கி போடாதடா. எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தராங்க. எதுக்குடா அப்படி செய்த? இவன் செல்லை தூக்கி போட்டுக்கிருக்கடா. எங்கள்கிட்ட செல்லு வாங்கி கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்டா செல்லை தூக்கி போட்டுக்கிருக்க? சரி வாடா போண்டா, விளாட போண்டா. காலி கனவு பார்த்தோம்டா. சரி. ஏதோ லவ் ஃபெயில் இருந்தான்டா. ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்களை விட்டு வெறுத்து போயிட்டான்டா. பிறகு என்ன செய்யுதுன்னு தெரியலடா. இவன் ஏதாவது செஞ்சு தொலைஞ்சானாம்டா. தாண்டா எனக்கும் பயமாக இருக்கு. நீ வாடா. சரி வாங்கடா, அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த நிற்கடா வண்டி உள்ள போய் வாடா போண்டா, பார்ப்போம். அப்படியே வாங்கடா. அந்த இருக்காண்டா கணக்கு. என்ன கிணத்துல உள்ள வந்தியா? ஏய் நீங்கள் வேற தண்ணி இருக்கான்னு பார்க்க வந்தேன்டா. நீங்கள் வேற அந்த அப்பயே மறந்துட்டேன்டா. நான் வாங்கடா போகுண்டா. நான் பொம்பளை பிள்ளைக்கு என்ன சாக மாட்டேன்டா. எப்பயுமே நட்பு தான் மாப்பிள்ள பெருசு. இதுதான் நண்பனை துணை.